சரி மச்சான், நான் கிளம்புறேன். டேய், எப்ப பார்த்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி டைமுக்கு வீட்டுக்கு போயிடுற. அப்படியே இருக்கட்டும், இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் இருடா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வீட்டுக்கு லேட்டா போனா ஏன்டா லேட்டா வந்தேன்னு கேட்க வீட்ல அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. வீட்டு வேலையும் அவளே செஞ்சிருவா. டேய், சமைச்சும் அவளே வச்சிருவா. அப்புறம் இவ்ளோ சீக்கிரமா போயிட்டு என்னடா காட்டு போற? ஆமா ஆமா, சமைச்சு கிழிச்சிருவா. நீ வேற ஏன்டா டேய், என்ன சமைக்க சொல்லி அவ சாப்பிடுவாடா. இல்லன்னு வை, என்ன அடிச்சு கிழிச்சு சண்டை போட்டு சாவடிச்சு கொன்றுவா என்ன. அப்போ எல்லாரோட தங்கச்சி அவள்தானே மச்சான்? அண்ணனா பிறந்தா அவ்வளவுதான் மச்சான். சரி, நான் கிளம்புறேன். சரி. டேய், பார்த்து பத்திரம். சரிடா. டைமுக்கு போறேன்னு வேகமா போவாத. நிலா, அண்ணன் வந்துட்டேன். பாரு, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா, நிலா, பாப்பா, பாப்பா, ரைட்டு. பாப்பா, இன்னைக்கு கோச்சிட்டீங்களா? வேலைக்கு போயிட்டு வந்தேன்டா. பாப்பா திரும்புடா. நிர்மலாக்கா மதியம் சாப்பாடு கொடுத்தாங்களாடா? பாப்பா, உன்னதான்டா கேட்குறேன். சரி, அப்போ மறுபடியும் ஆரம்பிக்கணுமா? அண்ணன் விழுந்தா சிரிக்கிற. அம்மா, அம்மா முடியலம்மா. இப்போ ஓகேவா? இப்போ சாப்பிட்றியா? இப்ப ஆத்தரப்பீங்களா? அண்ணன் ஊட்டுவானா? ஆ ஆ. ஆ. நிலா, அண்ணனை உனக்கு பிடிக்குமாமா? ஆ, என்ன ஒன்று பிடிக்காதா? ஓ, அப்ப எனக்கு பிடிக்குமா? இதாங்க, சாப்பிடுங்க. ஆ ஆ. இந்தா. பாப்பா, அண்ணா வேலைக்கு போயிட்டு வரேன்டா. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. வந்தோடனே பார்த்துப்பாங்க, சரியா? சரி 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 சரி, நான் சொல்றது கேள். பாப்பா, எனக்கும் உன் கூடயே இருக்கணும், உன்னை பார்த்துக்கணும், எல்லா ஆசையும் இருக்கு. அண்ணா வேலைக்கு போனா தானே உன்னை நல்லா பார்த்துக்க முடியும். அக்கா பேச்சு கேட்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன், வரேன். படுத்துக்கோ. ஹலோ அக்கா. சொல்லுப்பா. வீட்டுக்கு போயிட்டீங்களாக்கா? வந்துட்டேன்ப்பா. சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். சரிக்கா. அக்கா,
அடம் பிடிச்சாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா, தேங்க்ஸ்க்கா. அம்மா நிலா, கத்தாதம்மா. ஐயோ, சொன்னா கேளுமா, கத்தாதம்மா. ஹலோ, சொல்லுங்கக்கா. தம்பி, நிலா கத்திட்டே இருக்காப்பா, எது சொன்னாலும் கேட்க மாட்றாப்பா, கொஞ்சம் வாப்பா. அக்கா, நீங்க சொல்லி சமாதானப்படுத்துங்கக்கா. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, கேட்க மாட்றாப்பா, ரொம்ப கத்துறாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சரிக்கா, சரிக்கா, நான் உடனே வரேன். சதீஷ், ஆ? என் ஒர்க் கொஞ்சம் சேர்ந்து பார்த்துக்கிறீங்களா? சரி, ஓகே. அர்ஜென்ட், நான் கிளம்புறேன். ஓகே. எங்கம்மா அந்த பையன்? முதல்ல அவனை கூப்பிடு. அக்கம் பக்கத்துல குடும்பம் நடத்துறதா வேணாவா? எப்ப பாரு ஒரே சவுண்டு, நிம்மதியா வேணாலும் இருக்க முடியல. அம்மாடி நிலா, கத்தாதம்மா, அதோ வந்துட்டேம்மா. இப்படி ஒரு தங்கச்சி வச்சுக்கின்னு கஷ்டப்படுற சொல்லிட்டு வீடு விட்டான் பாருங்க. இப்போ ஏன்டா கொடுத்தன விட்டோன்னு எனக்கே தெரியல. அம்மா, தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இதோ வந்துருவாங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. வரட்டும், இன்னைக்கு நான் பேசிக்கிறேன். வாப்பா வா. அம்மா, என்னம்மாச்சு? ஏம்மா கத்திட்டு இருக்கீங்க? நான் கத்தறேனாப்பா, இத பாருப்பா, போதும். இனிமே என்னால முடியாது. ஒழுங்கா தங்கச்சி கூட்டிக்கிட்டு வீடு காலி பண்ற வழியா பாரு, இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், சொல்லிட்டேன். அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? உடனே காலி பண்ணா நாங்கள் எங்கம்மா போவோம்? அது உன் பிரச்சனைப்பா, எனக்கு தெரியாது. முதல்ல வீடு காலி பண்ணு, அவ்வளவுதான். என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? வந்த புதுசுல நான் இருக்கேன்ப்பா, உங்க அம்மா மாதிரின்னு சொன்னீங்களேம்மா. ஆமாப்பா, நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னு இருக்கு எனக்கு இப்போ. மா, என்ன இங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. உனக்கு என்ன தெரியாது, உள்ள போறான். மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. அந்த பொண்ணை கூட்டின்னு உடனே போனா எங்கம்மா போவாங்க? நீயும் பொம்பளை தானம்மா, அந்த பொண்ணோட கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாது? உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே புரியல. ப்ரோ நீங்க உள்ள போங்க ப்ரோ. ப்ரோ அதான் சொல்றேன்ல, உள்ள போங்க ப்ரோ. மா நீ உள்ள போ. இல்லா, என்னமாச்சு? இல்லா, இல்லா, என்னமாச்சு? அண்ணன் வந்துட்டா, அண்ணன் வந்துட்டேன், அண்ணன் வந்துட்டா. அண்ணன் பாருமா, அண்ணன் பாருமா, அண்ணன் வந்துட்டேன், பயப்படாத, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்னம்மா என்ன? பாப்பா, உன் பேர் என்ன? சரி, நானே சொல்றேன், நிலா. நான் ஏன் உனக்கு இந்த பேர் வச்சேன் தெரியுமா? அந்த வானத்துல பாரேன், அவ்வளோ பெரிய வானத்துல அந்த நிலா மட்டும் எவ்வளோ அழகா இருக்குல்ல? அதே மாதிரி தான் நீயும். இவ்வளோ பெரிய உலகத்துல என் தங்கச்சி நீ அவ்வளோ அழகு. கள்ளங்கப்படம் இல்லாம, மனசுல எந்த வஞ்சகமும் இல்லாம அவ்வளோ பியூரா இருக்க. ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? ஜனங்க அவங்க வாழ்க்கையிலையும்
அவங்க கிட்டேயும் அவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு ஓன்ட்ட குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. சிரிப்பா இருக்குல்ல? சிரிப்பாப்பா, நீ சிரிக்கலாம். எல்லாரையும் பார்த்து நீ சிரிக்கலாம். நிலா, என்னம்மா இது? இப்படிலாம் பண்ணக்கூடாது. அம்மா நிலா, இங்கேயே உட்காரணும், அங்கேயும் நகரக்கூடாது. அண்ணன் வந்துடுறேன். அக்கா கிட்டுங்கக்கா. சொல்லுப்பா, என்ன வேணும்? அம்மா, ஒரு சின்ன உதவிமா. என்ன சொல்லு? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. என்னன்னு சொல்லுப்பா. என் தங்கச்சிக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அவங்கள பார்த்துக்கிறவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது வந்து கொஞ்சம் உதவி பண்றீங்களாம்மா? உனக்கு என்ன பார்த்தா எப்படிப்பா தெரியுது? நான் என்ன உன் வீட்டு வேலைக்கார நினைச்சிட்டு இருக்கேன் நீ? வீடு கொடுத்ததே பெருசு நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த வேலை அந்த வேலை செய்ய சொல்ற. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒழுங்கா வீட்டை காலி பண்ற வழியை பாரு. என் புள்ள சொன்னா, ஆட்டிக்கிட்டு சொன்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா என்னால சும்மா இருக்க முடியாது, சொல்லிட்டேன். இன்னும் எவ்வளோலாம் வீடு அசிங்கப்படுத்த போதுங்களோ தெரியல எனக்கு.